மரியாதைக்குரிய ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களுக்கு வணக்கம். நான் கோவையிலிருந்து பேசுகின்றேன். நீங்கள் நிறைய வீடியோக்கள் யூடியூபில் போட்டு கொண்டிருக்கிறீர்கள், நன்று. நீங்கள் ஜோதிட கற்றுக் கொடுப்பதைப் போலவே நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் நன்றாக இருக்கும். முதலாவதாக என்னுடைய முதல் கொஸ்டின், ஜோதிடம் என்றால் என்ன? ஏன் ஜோதிடம் பார்க்க வேண்டும்? வணக்கம். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க. ஜோதி அப்படிங்கிறது ஒளி அப்படின்னு ஒரு பொருள் வருது. அதனாலே கூட இதுக்கு ஜோதிடம் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். ஜோதிடங்கிறது ஒரு வானியல் கணிதம், விஞ்ஞான ரீதியிலான ஒரு கணிதம், அறிவியல் ரீதியிலான ஒரு கணிதம். இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, வியாழன் கிரகமும் நிலவும், இந்த 2 கிரகங்களோட ஈர்ப்பு விசையில் தான் பூமி அந்தரத்தில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இதையே தான் நம்ம ஜோதிடத்திலே சொல்கிறோம். அதாவது நிலவுக்கு ஈர்ப்பு விசை உண்டு, வியாழன் கிரகத்துக்கு ஒரு கிரகத்துக்கு ஈர்ப்பு விசை உண்டு அப்படிங்கிறத இப்போ அறிவியல் சொல்லுது. இதையே தான் அமாவாசை நாளில் நிலவு, அதாவது நிலவு அமாவாசையாக இருக்கிறப்ப, ஒளி இழந்த நிலையில் இருக்கிறப்போ கடல் உள்வாங்கிக்குது, பௌர்ணமியாக இருக்கிறப்ப பொங்கி வருது. இதே நிலையை தான் நம்ம ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிலவுக்கும் பூமிக்கும் ஏதோ ஒரு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம். இதை தான் அறிவியலும் சொல்லுது. இதை தான் நம்ம ஜோதிட ரீதியான ஒரு கணிதமாக எடுக்கிறோம். நிலவு அப்படிங்கிறத நம்ம மனம் அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கிறாங்க. இப்போ சூரியனோட ஒளி அளவு, அது பூமியிலையும் சூரியனுக்குமான இடைப்பட்ட தூரம், அந்த ஒளி பூமியில் விழறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, சூரியன்லேருந்து விழ எவ்வளோ நேரம் ஆகுது. இப்படி பல கிரகங்களோட ஒளி எப்படி பூமியில் விழுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கணிதத்தை கணக்கிடுறோம். இப்போது உங்களுக்கு ரொம்ப புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் உங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் ஒரு 4-5 பேர் இருக்கீங்கன்னா, அந்த வீட்டை சுற்றி நிற்கிறீங்க அப்படிங்கிறப்ப மேலே சூரிய ஒளி இருக்குது, இந்த காம்பவுண்டுக்குள்ளே நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இப்போது அந்த சூரிய ஒளி எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி விழறதில்லை. இப்போ சிலர் யாரோ ஒருத்தர், உங்கள் பையனோ ஒரு பொண்ணோ ஒரு மரத்துக்கு கீழே நிற்கலாம், அந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே மரத்துக்கு கீழே நிற்கலாம். சிலர் அவர் அம்மாவோ அப்பாவோ வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அப்போது அவங்களுக்கு அந்த சூரிய ஒளி நேரடியாக பாதிக்கிறது இல்லை. சித்திரை மாதம் வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, மரத்துக்கு கீழே நிற்கிற உங்கள் பொண்ணுக்கோ இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள் அம்மாவுக்கோ அந்த சூரிய ஒளி எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல. அதே காம்பவுண்டு சூரிய ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, அப்போ உங்களை அந்த சூரிய ஒளி தாக்குது. நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து வேற மரத்துக்கு கீழே வர்றீங்க அப்படின்னா அந்த சூரிய ஒளியிலிருந்து மறையிறீங்க அப்படின்னு அர்த்தம். சூரிய ஒளி உங்களை தாக்காதுன்னு அர்த்தம். இதே போல தான் ஒரு கிரகம் உங்களை தாக்குது அப்படின்னா அது எந்த நிலையில் இருக்குது, உங்களை நேரடியாக தாக்குற நிலையில் இருக்கா இல்லை வேறு கிரகங்களோட பார்வையில் இருக்கா, இப்படிப்பட்ட ஒளி அமைப்புகளை வச்சு தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கணிதத்தை நம்ம கணிக்கிறோம். இதில் நம்ம ஏன் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எதிர்காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சிலருக்கு சந்தோஷமாக வாழ்க்கை போயிடுது, சிலருக்கு சில சங்கடமான சூழ்நிலைகள் நடக்குது. அந்த சங்கடமான சூழ்நிலைகளை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னா நம்ம ஜோதிடத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிக்கிறோம், சங்கடமான சூழ்நிலை அதை தவிர்க்க நினைக்கிறோம். அது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலவு அப்படிங்கிறது, சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நமது மனசை குறிக்கிறது. மனது அப்படிங்கிற ஒரு அந்த காரகத்தை குறிக்கிறது சந்திரன். ஆக நமக்கு எதிர்காலம் சரியில்லை அப்படின்னா அது நம்ம மனநிலையால் தான் மாறுது. நம்ம மனநிலைக்கு தகுந்தாற் போல தான் நாம் செயல்படுறோம். நம்மளுடைய செயலுக்கு தகுந்தாற் போல தான் நமக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் நடக்குது. இவ்வளவுதான் ஜோதிடம். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முதல்ல நம்ம எண்ணம் சரியாக இருக்கணும், அதுதான் மனசு அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் கிரகத்தில் சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒளி இழந்து இருந்தது அப்படின்னா, அதாவது அமாவாசையாக இருட்டாக இருந்தது அப்படின்னா, அப்போ நம்மளை கொண்டு போய் ஒரு காட்டில் விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒரு பயந்த மனநிலையில் இருப்போம். இதே ஒரு பௌர்ணமி நாளில் அந்த காட்டுக்குள்ளார நம்மளை கொண்டு விட்டாங்கன்னா நமக்கு அந்த பயங்கிறது ஓரளவுக்கு இருக்காது. நம்ம கொஞ்சம் தெளிவான மனநிலையில் இருப்போம். ஏன்னா நம்மளை சுற்றி நல்ல ஒரு நிலவு ஒளி இருக்கும். ஆக
அந்த ஒரே சந்திரன் தான். அது அமாவாசையாக இருக்கிறப்ப நம்ம மனநிலை ஒரு மாதிரி மாறுது, பௌர்ணமியாக இருக்கிறப்ப நம்மளுடைய மனநிலை ஒரு மாதிரி மாறுது. இதை தான் வந்து ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. மனதால் யார் ஒருத்தவங்க இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கலை பொருந்தும். இப்போ ஒரு சன்னியாசியாக அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வீடு வேணாம், குடும்பம் வேணாம், பொண்டாட்டி வேணாம், பிள்ளைங்க வேணாம், எனக்கு திருமணமே வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் முற்றும் துறந்த முனிவர்களாக ஒரு சன்னியாசியாக இப்படி போகிறவங்களுக்கு அந்த ஜோதிடம் அப்படிங்கிற கலை வந்து பொருந்தி வர்றதில்லை. இதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முனிவர்களுக்கெல்லாம் வந்து முனிவர்கள் மனதை அடக்க பழக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கெல்லாம் அந்த ஜாதகங்கிறது பொருந்தாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு சந்நியாச நிலையை அடைஞ்ச முனிவர்களை போய் பற்றிக்கிங்க, சித்தர்களை பற்றிக்கிங்க, அவங்கள பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து வர்ற துன்பம் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், சித்தர்களோ முனிவர்களோ மனதால் வந்து எந்த ஒரு துன்பத்தையும் ஏற்றுக்க முடியாது அவங்களால. அவங்களுக்கு ஏன்னா துன்பங்கிறதே இருக்காது. அவங்களுக்கு எது மேலே பற்றும் இருக்காது. ஆக பற்று இல்லாதவங்களுக்கு அந்த துன்பம் இல்லை. அதே போல் நீங்களும் அவங்க அந்த சித்தர்களையோ அந்த முனிவர்களையோ பின்பற்றி அவங்க நிலையில் வந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கும் துன்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு கணிதத்தை வச்சு தான் நீங்கள் போய் சித்தர்களை வழிபடுங்க, முனிவர்களை வழிபடுங்க அப்படின்னு வந்து ஜீவசமாதி, அதாவது ஜீவசமாதி அடைந்தவங்க வந்து மனதால் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. அதனால தான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதனால தான் சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை ராசி அப்படின்ற ஒரு இடத்துல வைக்கிறாங்க. நாம் எல்லாத்துக்கும் ராசி தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படின்றது. சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தின் மேலே நகருதோ அதுதான் நம்ம ராசி அப்படின்னு சொல்கிறோம். ஆக சந்திரனுக்கு முதலிடம் கொடுத்து, அதாவது நம்ம மனதுக்கு முதலிடம் கொடுத்து, அந்த மனதால் நிகழக்கூடிய மாற்றங்களை, எண்ணங்களை எப்படி சரிப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத கணிக்கிறது தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.